இந்த வாட்ச் இப்பதான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது டைம் பார்க்க வந்த வாட்ச் மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து உங்களுக்கு நல்ல டைமும் வந்திருக்கு. நான் ஷூர். ஓ சாரி சாரி. உட்பியா வரணும் அண்ட் நீ எனக்கு ஹப்பியா வரணும். அப்புறம் பாரதி வரும்போது எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. இடியட். எஸ் 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 லவ்வர் தான். எஸ் யே. அவளோட செல்ல கோபம், அவளோட சென்டிமெண்ட், நிறைய சுமை, இது எல்லாமே என்ன அவன் பக்கம் சாச்சிருச்சு. போதும்பா, இனிமே ஆபீஸ்ல நீ அப்பா சொல்ற வேலையை செஞ்சா மட்டும் போதும், புரியுதா? பாரு, உங்க அம்மா இந்த வீட்டுல ராணியா இருக்கிறதுனாலதான் நான் ராஜா மாதிரி வியாபாரத்துல நிக்கிறேன். டேய், ஒரு பொண்ணுக்கு பின்னால புருஷன் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆனா பின்னாலேயே இருந்துட்டா அவளுக்கு பூஜாவாயிடும். என் புள்ள என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியாது. அந்த பாலாவோட விஷயத்தை கண்டுபிடிச்சதுல இருந்து பாரதிக்கு ஆபீஸ்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கூடிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. எங்க நம்ம செகண்ட் லெவலுக்கு தள்ளப்பட்டுருவோமோன்னு நீ யோசிக்கிற. am I right? நீ ஆம்பளையா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்க எப்படா சம்மதிச்ச? அப்படி நிரூபிச்சு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் என்ன இருக்கு? பிரதீப், நான் கூட எங்க சம்மதத்தோடு தான் இதெல்லாம் நடந்துருச்சோன்னு ரொம்ப மனசு வருத்தப்படுறேன். ஹலோ, யாரு? மேடம், நான் வேலு பேசுறேன் மேடம். சொல்லுங்க வேலு. ஆடிட்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டார் மேடம். 8 மணிக்கு வர சொல்லியிருந்தீங்களாமே? ஆமா, வர சொல்லியிருந்தேன். ஆடிட்டர் அவரோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார் மேடம். மேடம் ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தாங்களா? அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டார் மேடம். நீங்க எப்போ மேடம் வருவீங்க? சரி வேலு, நீங்க போனை வைங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மேடம். ஏங்க, ஒரு சின்ன அப்ளிகேஷன் எனக்காக பண்ண முடியுமா? என்ன அப்ளிகேஷன்?
ஆஃபீஸ்க்கு ஆடிட்டர் வர சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஒரு 2 hours ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போகலாமா? வெளியில பார்த்தல வானம் இருட்டிட்டு வருது. அம்மா வேற இன்னைக்கே கிளம்பி போய் நாளைக்கே கோவில்ல விளக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போனாதான் ட்ரெயினையே பிடிக்க முடியும். நானே ரொம்ப எரிச்சல்ல இருக்கேன். இதுல நீ வேற என்ன தொந்தரவு பண்ணாத. ஈவினிங் கூட ட்ரெயின் இருக்குல்ல, அதை பிடிச்சி போயிடலாமே. 2 hours ஆஃபீஸ் போயிட்டு போயிடலாம் ப்ளீஸ். ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிற? நம்ம ஆஃபீஸ்ல சில தப்பு நடக்குது. அது என்ன தப்புங்கிறத நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். தப்பு நடந்ததும் உண்மை, பல லட்சம் ரூபாய் ஆஃபீஸை விட்டு வெளியில போயிருக்கிறதும் உண்மை. யாரு தப்பு பண்ணா, யாருக்கு அந்த பணம் எல்லாம் போயிருக்குங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் அவங்களுக்கு நான் பக்கமா வந்துட்டேன். இன்னைக்கு அந்த ஆடிட்டர் மீட்டிங் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிளாக் ஷிப் கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ப்ளீஸ்ங்க, போயிட்டு போயிடலாமே. பாரதி, நீ நிறையவே டிடெக்டிவ் நாவலை ரீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இந்த பிடி ஜேம்ஸ், அகந்தா கிறிஸ்டி, நம்ம ஊர் சுஜாதா, ராஜேஷ்குமார், இவங்க எல்லாரையும் விழுந்து விழுந்து வாசிப்பா போல இருக்கு. என்ன பேசுறீங்க? இல்ல, உன் கற்பனை ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கே, அதனால தான் சொல்றேன். ஏங்க, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீங்க இவ்வளவு கேலியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு பாரதி, திடீர்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனதும் அந்த கம்பெனில எல்லாமே தப்பா இருக்கு, நாம தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தோணும். ஆனா நமக்கு அப்படி தோன்றது உண்மை இல்லை. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல், அவ்வளவுதான். அதை விடு. ஏங்க, பேப்பர்ஸ் எல்லாம் ஆதாரப்பூர்வமா எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்காம எனக்கு காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு எதோ பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா எத்தனை நாள் ஆபீஸை கவனிச்சிட்டு இருந்தேன்னா எங்க அப்பா எல்லாருமே ஃபூலுங்கிறியா? நீ மட்டும் தான் புத்திசாலிங்கிறியா? ஐயோ, அதுக்கு அது அர்த்தம் இல்லைங்க. நீங்க வெளியே பிசினஸ் மீட்டிங்னு போயிடுறீங்க, அதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. மாமா கிட்டே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் இதை சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால உங்க 2 பேருக்கும் இங்க நடக்கிற விஷயம் தெரியலங்க. உனக்கு அல்டிமேட்டா எங்க அப்பாவை குறை சொல்லி ஆகணும். அதுதான் உன்னைய கேள்வி கேட்கறவங்க உனக்கு மேல ஒருத்தரும் இருக்க கூடாது. ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லி வெளியே அனுப்பணும். நீயே மொத்த கம்பெனியும் ஆளணும். அதான உன் ஆசை? ஐயோ, ஏன் நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? இங்க பாரு பாரதி, ஒரு கம்பெனிங்கிறது ஒரு பெரிய கப்பல். அதுல நானே ஒரு பார்ட் தான். அதுல ஸ்டேரிங்கா இருக்கலாம், ஆனா அதுவும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தான். நீயும் அங்க அப்படிதான். அதை புரிஞ்சுக்க. மொத்த கப்பலுக்கும் நாம தான் பொறுப்பு. அதோட எல்லாத்தையும் நாம தான் சுமக்கணும்னு நினைச்சேன்னு வையே, அது உனக்கும் தலைவலி, கம்பெனிக்கும் தலைவலி, நம்ம வீட்டுக்கும் தலைவலி. அப்ப என் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப கண்டுக்காம போகணும்னு சொல்றீங்களா? நம்ம கம்பெனியில எந்த தப்பும் நடக்கல பாரதி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு சரியான ரீசன் தெரியாத விஷயத்த அதை உடனே தப்புன்னு நீயே முடிவு பண்ணிடுற. அப்பாவோ நானும் உட்கார்ந்தா அதெல்லாம் என்ன காரணங்கிற விஷயத்த உன்கிட்ட தெளிவா சொல்லிட முடியும். நான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காட்டினதுனால தாங்க 18 லட்சம் ரூபாய் டெபிட் ஆன விஷயமே நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அந்த பாலகிருஷ்ணனை வேலையை விட்டு தூக்கணும். இங்க பாரு, அந்த பாலகிருஷ்ணனை வேலையை விட்டு தூக்குனது அநியாயம், பெரிய தப்பு. நீ ஆபீஸ்க்கு முதல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்ற, ஓ இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு அந்த பாலகிருஷ்ணனை நான் வேலையை விட்டு தூக்குனேன். அவர் வேலையை விட்டு போய் தற்கொலையே பண்ணிட்டாரு. அந்த தற்கொலை யாரால நடந்துச்சு? நம்மளால நடந்துச்சு. அது எவ்வளவு பெரிய பாவம். என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தூக்க வராம துடிச்சிட்டு இருக்க. அந்த பாலகிருஷ்ணன் ரொம்ப நேர்மையான ஆளு. அடுத்தவங்க பணத்துல ஒரு பைசா கூட ஆசைப்பட மாட்டாரு. அவரு நேர்மையான ஆளுன்னு எனக்கும் தெரியுங்க. அவர் அந்த தப்ப அவருக்காக பண்ணல, அவரை யாரும் மிரட்டி பண்ண வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும், பாலகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கல, யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. பாரதி, உன் மனசு ரொம்ப தப்பா இருக்க. ஒவ்வொன்றையும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சு நீ எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட. யூர் a psychophonic. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உனக்கு பைத்தியம் தான் புரியும். என்னங்க, நான் சொல்றது எல்லாமே நிஜம். நான் ஒரு வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்பவுமே ஆபீஸ் பணத்தை தனக்கென வச்சுக்கவே மாட்டாருமா. தூக்கல தொங்கிருந்த அவர் உடம்ப பார்க்கும் போது அவர் உடம்புல நிறைய அடிப்பட்ட காயங்கள்லாம் இருந்துச்சு மேடம். ரத்த கலரியா இருந்துச்சு மேடம். ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன மேடம். போலீஸ் கிட்ட சொன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தருவாங்க, அதனால போலீஸ் கேஸ்ன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாரு. அதனால்தான் யாருக்கிட்டையும் சொல்லாம பாடிய ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டேன் மேடம். இந்த விஷயத்துல எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம், பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு மாமா போயிருக்காரு.
பாலகிருஷ்ணன் கேஸ் விஷயமா போலீஸ்க்கு போகாதீங்க, இது ஹார்ட் அட்டாக் டெத்துன்னு சொல்லிடுங்க, உடனே ஊருக்கு கொண்டு போய் எரிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மாமா ஏன் இப்படி பண்ணணும்? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. போடி முட்டாள், அந்த பாலகிருஷ்ணன் தற்கொலை பண்ணிருக்காரு. போலீஸ்க்கு இந்த விஷயம் போச்சுன்னா இந்த தற்கொலைக்கு யாரு காரணம்னு விசாரணை வரும். நீ தான் தற்கொலைக்கு தூண்டுன்னு தெரிய வரும். அப்புறம் நீ நான் எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். உன்னை காப்பாத்துறதுக்காக எங்க அப்பா அவருடைய கண்ணியத்தையும் மீறி ஒரு காரியம் பண்ணிருக்காரு. அவரை போய் சந்தேகப்படுறீங்க? இங்க பாரு, ஆபீஸ் நிர்வாகங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத பொண்ணுங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நீ முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு வரணுங்கிற ஆசையை நிப்பாட்டு. உனக்கு ஒரு புட்டிக் ஷாப்போ இல்ல ஒரு புக் ஷாப்போ நான் வச்சு தரேன். அதை பாத்துக்கோ, அதான் உனக்கு சரியா வரும். இல்லங்க, என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அப்படி வளரல. இது சின்ன தப்பாவும் தெரியல, இது வெறும் பண மோசடி மாதிரியே தெரியல. நமக்கு பக்கத்திலேயே ஒரு கிரிமினல் இருந்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஆபீஸ் பணத்தை லட்சக்கணக்கில் கையாடல் பண்ணிட்டு இருக்கான். அவனை யாராவது நெருங்கினா கொலை பண்றான். நாளைக்கே அவனால நம்ம மொத்த குடும்பத்துக்குமே ஆபத்து வரலாம். அப்படி ஒருத்தனை என்னால சும்மா விடவே முடியாது. நான் வாழ வந்த இந்த குடும்பத்துக்கு ஆபத்தா இருக்கிற விஷயத்த என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சரி, இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோமா? முத வேலையா அம்மா சொன்ன கோவில் விஷயத்த முடிப்போம். அதுக்கப்புறமா இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியும்ல? இத்தனை நாள் இருந்த ஆபீஸ் விஷயம் இன்னும் ஒரு 3 நாள் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா நீ பேச பேச எனக்கு பிரஷர் ரொம்ப அதிகமாகுது. அதுக்காக தான் சொல்றேன். சரி, 3 நாள்ல ஒன்னும் ஆயிராது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். தேங்க்யூ. சார், இது கொஞ்சம் பழைய லாட்ஜி தான், கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ராசியான லாட்ஜி சார். இங்க தரையில படுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்குமா? இது டபுள் பெட் தான் சார், 2 பேர் படுக்கலாம். எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட் கேட்குறீங்க? வேற யாராவது வராங்களா? எக்ஸ்ட்ரா பெட் கொடுனா கொடுத்துட்டு போ. எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? போ. வந்துட்டான். பிரதீப், எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட் கேட்டு கீழே படுக்கணும்? கோவிலுக்கு போகணும், ஒழுங்கா போகணும்ல, அதான் தனியா படுத்துக்கலான்னு. கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும்னு எனக்கும் தெரியும். கட்டில்ல ஒன்னா படுக்கிறதால எந்த தப்பும் நடந்துராது. நானே பிசினஸ் மீட்டிங்லாம் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். தோண கேள்வி கேட்டுட்டு இருக்காத, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இவன் வேற போனவன் இன்னும் ஆளை காணும். தாயே ஈஸ்வரி, நான் என்ன காரியம் பண்ணாலும் என் புருஷனோட நல்லதுக்காகவும் என் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் பண்றேன். என் புருஷன் எதுக்காகவும் என் மேல கோபமா இருக்காரு. உன் சந்நிதியில வந்து விளக்கு போட்டுட்டு நான் போகும்போது அவருக்கு எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. நாங்க சந்தோஷமா போகணும். நீதான் தாயே சரி பண்ணி கொடுக்கணும். அக்கா, பாரதி பிரதீப் வந்துட்டாங்க. மீனாட்சி லாட்ஜ்ல தங்கியிருக்காங்க. தூத்தேரி வாடிய சிறுக்கி, சரியா நான் விரிச்ச வலையில வந்து மாட்டினியா? ஒன்ன கொல்றதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்குல்ல? நீ வந்திருக்கிறது கோயிலுக்கு இல்லடி, சுடுகாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி விடிய விடிய உன் புருஷன் கூட கண்ணு முழிச்சு நல்லா பேசிக்கோ. ஏன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நிரந்தரமா தூங்க போற.
சில கோயில் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா ஒரு ஃபீலும் இருக்காது. சில கோயில் ரொம்ப சின்னதா இருக்கும், உள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஜிவ்வுன்னு ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கோயில்ல அப்படி ஒரு வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அத்தை ஏன் சொன்னாங்கன்னா இப்பதான் புரியுது. நிறைய பேருக்கு இந்த கோவில் மேல சுத்தம் இதெல்லாம் கேட்ட உடனே படபடன்னு ஆயிடும். அதெல்லாம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. டாக்டர்ஸ் அதை மனநோயின்னு சொல்றாங்க. கோயில்ல வந்து நின்னு இப்படியா பேசுறது? அரிசியில பேர் எழுதி வைக்கிற மாதிரி சாமி சில இடத்து மேலேயும் பேர் எழுதி வைக்கும். அந்த இடத்துலதான் அவங்களோட சாவு இருக்கும். பாரதியோட சாவு இந்த கோயில்லன்னு எழுதியிருக்க. விதியை யாரால மாத்த முடியும்? டேய், கேன் ரெடியா? ரெடியா இருக்குக்கா. இந்த கோயில்ல விளக்கேத்துற இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அங்க இருக்க. வாங்க அங்க போலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கு போடணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. வாங்க. உனக்கு நல்ல நேரம் முடியுது, எனக்கு ஆரம்பிக்குது. இந்த இடம் தான். நீ விலைக்கு போடு, நான் அங்க போய் வெயிட் பண்றேன். என்னங்க புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கோம், 2 பேரும் சேர்ந்துதாங்க விளக்கு போடணும். இல்ல, அம்மா ஒன்று மட்டும் தான் விளக்கு போடணும்னாங்க. நீ விளக்கு போட்டுட்டு நான் ஒரு முக்கியமான கால் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க நீ விளக்கேத்துமா போதும். ஜெகதீஷ், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே.